ஓகே. ஸோ see here. நம்ம இன்னைக்குள்ள வீடியோ லெக்சர்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு பாஸ்பேட் பஃபர் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறது பார்ப்போம். ஓகே. ஸோ அதுக்கு முன்னால நான் ஒரே ஒரு கண்டிஷன் சொல்லிக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட அப்ஜெக்டிவ் வந்து ஒரு 0.1 மோலார் கேசிஎல் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே. ஆனா என்னோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, இந்த 0.1 மோலார் கேசிஎல்ல நான் 100 எம்எல்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஆனா அதே நேரத்துல நான் என்ன பண்ணணும், ஒரு பிஹெச் வந்து நான் வந்து ஒரு 5ஓ இல்ல ஏதோ ஒரு 6ஓ நான் மெயின்டைன் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் 100 எம்எல்க்கு மேக்கப் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நான் பிஹெச் நான் அட்ஜஸ்ட் பண்ணணுமா? இல்லாட்டி நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் வந்து ஒரு 0.1 மோலார் கேசிஎல் நான் ப்ரிப்பேர் பண்ணி இதை வந்து ஒரு 90 எம்எல்க்கு நான் முதல்ல இனிஷியலா நான் மெயின்டைன் பண்ணியிருப்பேன். அதுக்கு பிறகு நான் வந்து ஒரு பிஹெச் வந்து 5 இல்ல 6க்கு ஏத்த மாதிரி நான் ஆப்டிமைஸ் பண்ணி அதை நான் ஃபர்தரா ஒரு 100 எம்எல்க்கு நான் மேக்கப் பண்ணலாம். புரியுதா? சோ இப்ப நான் சொன்னது ஃபர்ஸ்ட், இப்ப நான் ரெண்டாவது சொன்னது செகண்ட் புரோட்டோகால். புரியுதா? சோ இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் புரோட்டோகால்ல எது வந்து கரெக்ட்ங்கிறது நம்ம இப்போ ஒரு அனாலஜில நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ see here. நம்ம போன கிளாஸ்ல வந்து நம்ம வந்து கேசிஎல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்ன்றது நம்ம பார்த்தோம். ஒரு 0.1 மோலார் கான்சென்ட்ரேஷன். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் நம்மளோட ஃபார்முலா ஆக்சுவலா வந்து என்னது, மொலாரிட்டி. ஓகே. மொலாரிட்டினா கேபிட்டல் எம். கேபிட்டல் எம் இஸ் ஈக்குவல் டு என்னது, என் பை வி. ஓகே. ஸோ இதுல என்னன்னா மோல்னு அர்த்தம், வால்யூம்னா லிட்டர்னு அர்த்தம். அப்ப நம்ம மோல்ங்கிறதுல நம்ம என்ன எழுதலாம், மோல் ஈக்குவல் டு என்னது, மொலாரிட்டி இன்டு வால்யூம். அதுதான் இங்க எழுதியிருக்கேன். 0.1 மோலார், இது 0.1 லிட்டர். ஓகேயா? சோ இப்போ இது ஏன் வந்து நான் மாலிகுலர் வெயிட்டை கொண்டு மல்டிப்ளை பண்றேன், அப்படி நான் மல்டிப்ளை பண்ணேன்னா தான் எனக்கு கிராம் என்னங்கிறது கிடைக்கும். புரியுதா? சோ இப்ப நீங்க பாருங்க, எனக்கு மோல் என்னங்கிறது தெரிஞ்சிச்சு. அதுதான் நம்ம இப்போ பண்ணும் மொலாரிட்டி இன்டு வால்யூம். இப்போ மோல் இன்டு கிராம் பர் மோல் அப்படின்னு நான் சொல்லி மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எனக்கு கிராம் கிடைச்சிருமா? சோ அதுதான் நான் இங்க எழுதியிருக்கேன். புரியுதா? சோ இப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த 0.7445 கிராம் இத கேசிஎல்ல நான் முதல்ல வந்து ஒரு 70 டு 80 எம்எல்க்கு நான் முதல்ல மேக்கப் பண்ணணும். புரியுதா? சோ உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி நம்ம முதல்ல வந்து ஒரு 80 எம்எல்க்கு நம்ம மேக்கப் பண்ணணும். மேக்கப் பண்ணிட்டு இப்போ என்னது, அட்ஜஸ்ட் தி பிஹெச் பை ஸ்மால் அமௌண்ட். அதான் நான் சொன்னேன். நம்ம வந்து பிஹெச் அசிடிக்கோ இல்ல பேசிக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஹெச்சிஎல் இல்ல கேஓஹெச் எடுப்போம். புரியுதா? சோ இதுலயும் எகெயின் நீங்க ஒரு கான்செப்ட் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஹெச்சிஎல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணாலும் அது 0.1 மோலாரிட்டியில தான் இருக்கணும். கேஓஹெச் ப்ரிப்பேர் பண்ணாலும் அதுவும் 0.1 மோலாரிட்டியில தான் இருக்கணும். புரியுதா? சோ ஒன்ஸ் நம்ம 80 எம்எல்ல நம்ம சர்டன் வால்யூம் ஆஃப் ஹெச்சிஎல் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணணும். புரியுதா? லெட்டஸ் அஸ்யூம் தட் நான் 3 எம்எல் ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணும், நமக்கு ஒன்ஸ் அந்த ஒரு பிஹெச் வேல்யூ அட்டைன் ஆன பிறகு அதுக்கு பிறகு நம்ம இத மொத்த சொல்யூஷனுமே நம்ம வந்து 100 எம்எல்க்கு நம்ம மேக்கப் பண்ணணும். புரியுதா? இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர். இப்போ இப்போ நம்ம அடுத்த ப்ரொசீஜர் பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு முன்னால சொன்ன மாதிரி நான் முதல்ல 100 எம்எல்க்கு நான் சொல்யூஷன் மேக்கப் பண்ணிட்டேன். இதுக்கு பிறகு நான் வந்து பிஹெச் 5 இல்ல 6க்கு நான் மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணலாமா? அப்படி நம்ம பண்ணோம்னா என்ன ஆயிரும் அப்படின்னா மில்லி லிட்டர் கூடி போயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 100 எம்எல்க்கு நான் முதல்ல 0.1 மோலார் கேசிஎல் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் அடிஷனலா நான் ஒரு 1 எம்எல் ஆஃப் கேசிஎல் நான் ஏதோ ஒன்று ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அப்ப எனக்கு என்ன ஆயிரும், எனக்கு மொத்த வால்யூமே கூடிரும். புரியுதா? என்னோட மொத்த வால்யூமே 101 எம்எல் மாறிடும். சோ இப்படி மாறுச்சுன்னா இப்போ நியூ கேசிஎல் கான்சென்ட்ரேஷன் ஆக்சுவலி என்ன ஆயிரும், 0.1 இன்டூ 100 டிவைடட் பை 101. புரியுதா? சோ இதுல 0.1ங்கிறது ஆக்சுவலி என்னது, மொலாரிட்டி. ஓகே. இது 100ங்கிறது லிட்டர், இது நியூ. புரியுதா? நம்ம நியூ 1 எம்எல் ஆட், நம்ம 1 எம்எல் ஆட் பண்ணிருக்கனால புதுசா வந்திருக்கக்கூடிய எம்எல். புரியுதா? அப்போ இந்த எம்எல் இந்த எம்எல் கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு ஆக்சுவலி என்ன ஆயிரும், மொலாரிட்டி கம்மி ஆயிரும். புரியுதா? சோ அதனாலதான் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து எப்பவே வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. புரியுதா? ஆனா எந்த கண்டிஷன்ல இந்த மாதிரி இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து சார் நான் முதல்ல 100 எம்எல்க்கு நான் மேக்கப் பண்ணிட்டேன். ஓகே. 100 எம்எல்க்கு 0.1 மோலார் கேசிஎல் நான் மெயின்டைன் பண்ணிட்டேன். இப்போ நான் அடிஷனலா 10 இல்ல 50 மைக்ரோலிட்டர் மட்டும் நான் வந்து ஆட் பண்றேன்னு வைங்களா, 50 மைக்ரோலிட்டர் ஆஃப் ஹெச்சிஎல் இது இது வந்து உங்களுக்கு மொலாரிட்டியா இவ்வளவு ரொம்ப ஷிஃப்ட் பண்ணுது. ஓகேயா? சோ அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன்ல இது வந்து நெக்லிஜிபிள். ஓகே. இது வந்து அக்செப்டபிள். ஏன்னா டைல்யூஷன் இஸ் நெக்லிஜிபிள். புரியுதா? சோ அதனால
நம்ம லேப்ல ப்ராக்டிக்கலி நம்ம ஒரு 0.1 மோலார் கேசிஎல் ஏதாவது ஒன்று ப்ரிப்பேர் பண்றோம்னா முதல்ல வந்து ஒரு 8 ml மாதிரி எடுத்துட்டு அதுக்கு பிறகுதான் அதை பிஹெச்ல 5 to 6 மேக்கப் பண்ணணும். ஃபாலோட் பை நம்ம என்ன ஆட் பண்ணணும், நம்ம வந்து அதை 100 ml நம்ம ஓவரால் இது மேக்கப் பண்ணணும். புரியுதா? இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு பாஸ்பேட் பஃபர் வந்து ஏன் வந்து ஒரு எலக்ட்ரோலைட் சொல்யூஷனா நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணணும். ஸோ பாஸ்பேட் பஃபர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து யூஸ்வலா எஃபெக்ட் ஆஃப் பிஹெச் ஸ்டடி பண்ண செஞ்சோம் 5.8 to 8 பிஹெச்குள்ளால யூஸ் பண்ணுவாங்க. புரியுதா? சரி, நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு சிவி நம்ம வந்து பிஹெச் நம்ம ஸ்டடி பண்றோம் அப்படின்னா, இப்போ வந்து நான் வந்து ஒரு எஃபெக்ட் ஆஃப் பிஹெச் நான் ஸ்டடி பண்றேன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பொட்டன்ஷியல் வந்து ஆக்சுவலா ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கும். புரியுதா? அப்போ எனக்கு என்ன மீனிங், நான் வந்து ஒரு பிஹெச் வந்து நான் வந்து ஒரு ஸ்டடி பண்றேன்னா அதுக்கேற்ற மாதிரி என்னோட சைக்கிளிக் வோல்டமெட்ரி ரெஸ்பான்ஸ் வந்து பக்காவா இருக்கும். புரியுதா? சோ அதனாலதான் நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம் 5.8 to 8.0 நம்ம யூஸ் பண்ணுவோம். மோரோவர் இந்த பர்டிகுலர் பிஹெச்ல என்னோட பாஸ்பேட் பஃபர் வந்து ஸ்டேபிளா இருக்கும். ஸ்டேபிளா இருக்கும்னு என்ன மீனிங், இது வந்து நீங்க ஏதாவது அனலைட் ஆட் பண்ணீங்கன்னா அந்த அனலைட் கூட போய் உங்களுக்கு ஏதோ ஒரு ஆக்சிடேஷனோ இல்ல ஒரு ரிடக்ஷனோ எதுவுமே ப்ரொமோட் பண்ணுது. புரியுதா? ஆஹ் அதனால இது வந்து என்ன இருக்கும், இது வந்து கெமிக்கலி ஸ்டேபிளா இருக்கும். ஓகே, இன்னொன்னு ஹவு இட் வில் ஆஃபர் எ குட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா பாஸ்பேட் அயான் தான். நமக்கு ஆல்ரெடி தெரியும், நான் வந்து ஒரு எலக்ட்ரோ கெமிக்கல் செல்ல நான் ஒரு எலக்ட்ரோட் நான் டிப் பண்ணியிருக்கேன். இப்ப இந்த எலக்ட்ரோடு வந்து இல்ல சர்ஃபேஸ்ல எனக்கு ஆக்சிடேஷன் இல்ல ஏதோ ஒரு ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்கும். புரியுதா? அப்ப இந்த எலக்ட்ரான் வந்து எனக்கு வந்து ஆக்சுவலா என்னது கவுண்டர் எலக்ட்ரோடு பக்கத்துல போகணும். ஓகே, சோ அப்படின்னா நம்ம வந்து எதை மெஷர் பண்ணுவோம், நம்ம வந்து கரண்ட்டை மெஷர் பண்ணுவோம். அப்படிதானே? அப்போ இந்த பஃபர் சொல்யூஷன்ல இந்த எலக்ட்ரான் ஃபாஸ்டா மூவ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து அயான் கண்டக்டிவிட்டி வந்து அதிகமா இருக்கும் பஃபர் சொல்யூஷன்ல. சோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அயான் கண்டக்டிவிட்டி அதிகமா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட அயானோட கான்சென்ட்ரேஷனே அதிகமா இருக்கும். சோ அதனாலதான் நம்ம எதுக்கு போறோம் அப்படின்னா பாஸ்பேட் அயானுக்கு போறோம். புரியுதா? சோ பாஸ்பேட் அயான் வந்து நமக்கு ரெண்டு கண்டிஷன் பார்த்தோம். 5.8 to 8.0ல நம்ம ஸ்டடி பண்ணிக்கலாம். இன்னொன்னு இது என்னதான் ஆக்ட் பண்ணும், சப்போர்ட்டிங் எலக்ட்ரோல் ஆக்ட் பண்ணும். மோரோவர் இதோட கண்டக்டிவிட்டி வந்து ரொம்ப ஹை, எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. இன்னொன்னு இது வந்து கெமிக்கலி ஸ்டேபிள். கெமிக்கலி ஸ்டேபிள் நம்ம வந்து யூஸ்வலா நம்ம ஸ்டடி பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் விண்டோ எவ்வளவு இருக்கும்னா -1 to 1 வோல்ட். புரியுதா? சோ இதுக்கு இடையில தான் நம்ம சிவி ரன் பண்ணுவோம். இந்த ரேஞ்சில் ஆக்சுவலா என்னது நம்மளோட இந்த பாஸ்பேட் பஃபர் சொல்யூஷன் வந்து ஸ்டேபிளா இருக்கும். ஓகேயா? இன்னொன்னு இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் பிஹெச் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5.8ன்னு சொல்லி நான் பிஹெச் மெயின்டைன் பண்ணேன்னா இந்த 5.8 பிஹெச்ங்கிறது ஸ்டேபிளா இருக்கும். அது வந்து ஆசிலேட் ஆகுது. புரியுதா? சோ அதனால நான் சிவி நான் ரன் பண்றேன்னா இந்த பொட்டன்ஷியல் வந்து எனக்கு ரிலேபிளா எனக்கு வரும். நான் வந்து ஒரு 10 டைம் ரிப்பீட் பண்ணனாலும் எனக்கு இதே பொட்டன்ஷியல் தான் எனக்கு திரும்ப திரும்ப வரும். ஓகேயா? சோ இந்த ஒரு கண்டிஷன்னால நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம், இந்த பாஸ்பேட் பஃபர் அஸ் அ எலக்ட்ரோலைட்டா நம்ம யூஸ் பண்ணுவோம். மோரோவர் நம்ம இங்க நான் என்ன லிஸ்ட் ஆஃப் எலக்ட்ரோட் நம்ம சொல்லியிருக்கேனோ இந்த எலக்ட்ரோட் தான் நம்ம கன்வென்ஷனலா நம்ம ஒர்க்கிங் எலக்ட்ரோடா யூஸ் பண்ணுவோம் எலக்ட்ரோகெமிக்கல் சென்சார். இந்த எல்லாத்துக்கும் ஆக்சுவலா என்னது நம்ம வந்து இந்த பாஸ்பேட் பஃபர் சொல்யூஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு பாஸ்பேட் பஃபர் சொல்யூஷனை எப்படி வந்து இந்த ரெண்டு ப்ரிகர்சர் வச்சு ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, சரி, நம்ம பொட்டாசியம் பாஸ்பேட் பஃபரும் பார்ப்போம், அதே மாதிரி சோடியம் பாஸ்பேட் பஃபரும் நம்ம பார்ப்போம். புரியுதா? ஸோ பொட்டாசியம் பாஸ்பேட் பஃபர் நான் சொன்னேன்னா அந்த இடத்துல பொட்டாசியம் தான் நமக்கு சோர்ஸ். நமக்கு ஒரு ஆசிட் காம்பனண்ட்டும் இருக்கும், நமக்கு ஒரு பேஸ் காம்பனண்ட்டும் இருக்கும். புரியுதா? நம்ம இந்த ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் நம்ம ஆக்சுவலி என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஒரு 100 ml ஆஃப் 0.1 மோலார் பாஸ்பேட் பொட்டாசியம் பாஸ்பேட் பஃபர் சொல்யூஷன்ங்கிறத ப்ரிப்பேர் பண்ணுவோம். புரியுதா? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிசைட் டோட்டல் பாஸ்பேட் கான்சென்ட்ரேஷன். சோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நமக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது என்னது 0.1 மோலார், அதுதான் கான்சென்ட்ரேஷன். புரியுதா? வால்யூம் எவ்வளவு 100 ml. அப்ப உங்களுக்கு புரியுதா? அப்ப என்னோட அப்ஜெக்டிவ் என்னது, நான் வந்து 100 ml மொத்தமா இருக்கணும். அதுல எனக்கு எதை நான் மெயின்டைன் பண்ணணும் 0.1 மொலாரிட்டி. புரியுதா? சோ 0.1 மொலாரிட்டி ஆஃப் பாஸ்பேட் பஃபர் வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். சோ இதான் என்னோட ஓவரால் அப்ஜெக்டிவ். சோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் மொலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு n by v. இதுல என்னன்னா மோல், வால்யூம்னா லிட்டர். அப்போ நமக்கு என்ன தெரியணும், நம்ம எப்படி கான்சென்ட்ரேஷன் கண்டுபிடிச்சுக்கலாம், நம்ம வந்து மொலாரிட்டி இன்டு லிட்டர். ஓகே,
நான் மொலாரிட்டி இன்டு லிட்டர்னு சொல்லி நான் போட்டேன் அப்படின்னா, அதாவது m இன்டு v இஸ் ஈக்குவல் டு n, என்னன்னா மோல். அப்போ இது ரெண்டுமே நான் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் என்ன வந்துடும், மோல்ல வந்துடும். புரியுதா? சோ இந்த மோல்னு ஆக்சுவலி என்னது, ஆசிட் மோல், அதே மாதிரி பேஸோட மோல். புரியுதா? இதுதான் ஆசிட், இதுதான் பேஸ். அந்த ரெண்டோட மோல் கான்சென்ட்ரேஷனை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0.01 மோல்ல ஆன்சர் வந்துடும். ஓகே. சோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த பொட்டாசியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட்டோட மாலிகுலர் வெயிட்டும் டை பொட்டாசியம் ஹைட்ரஜன் பாஸ்பேட் மாலிகுலர் வெயிட்டும் நான் இங்க கொடுத்துருக்கேன். ஓகே. சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ஜெனரலா இருக்கக்கூடிய ஹெண்டர்சன் ஹாசல்பால்ச் ஈக்குவேஷனை நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே. ஏன்னா இந்த ஈக்குவேஷன் வச்சுதான் நம்ம வந்து எப்படி இந்த 0.1 மோலார் பாஸ்பேட் பஃபர் 100 ml வந்து டிஃபரெண்ட் பிஹெச்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத நம்ம பார்ப்போம். ஒரு பிஹெச் 5ஓ 6ஓ 7ஓ 8ஓ 9ஓ இதெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், அதுக்கு தான் நம்ம இப்போ பார்க்க போறது வந்து இந்த ஹெண்டர்சன் ஹேசல்பால்ச் ஈக்குவேஷன். ஓகே. சோ இதுல கொஸ்டின் இப்ப என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஆசிட் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் கொடுத்திருக்காங்க. Acid dissociation constant value is equal to 7.21. Okay. So pH is equal to pKa plus log of base by acid. So இதுல நான் அந்த log of base by acid left hand side வச்சுட்டு இந்த pKa நான் ஆக்சுவலா என்ன பண்ணிக்கலாம், இங்க நான் மூவ் பண்ணிக்கலாம். புரியுதா? See இந்த pKa நான் வந்து இங்க மூவ் பண்றேன்னா இது நெகட்டிவ் குவான்டிட்டியா மாறிடுமா, அதுதான் நான் இங்க எழுதியிருக்கேன். ஓகே. சோ இப்போ இந்த லாக் வந்து ரைட் ஹேண்ட் சைட் போச்சுன்னா ஆக்சுவலி என்ன மாறிடும், 10 to the power மாறிடுமா. ஓகே. சோ அப்போ பேஸ் பை ஆசிட் இஸ் ஈக்குவல் டு 10 to the power pH minus 7.21. ஓகே. சோ இந்த என்டையர் வேல்யூ தான் நம்ம ஆர்ங்கிறத நம்ம அசியூம் பண்ணணும். ஓகே. சோ அப்போ இந்த என்டையர் வேல்யூ நான் ஆர்னு அசியூம் பண்ணிட்டேன் அப்படின்னா பேஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டு ஆசிட்னு அர்த்தம். ஓகே. நமக்கு இப்பதான் நம்ம லெக்சர்ல பார்த்தோம், ஆசிடோட மோலும் பிளஸ் பேஸோட மோலும் சேர்ந்து தான் ஆக்சுவலா என்னது 0.01 மோல். அதுதான் நான் இங்க எப்படி எழுதியிருக்கேன், ஆசிட் பிளஸ் பேஸ் இஸ் ஈக்குவல் டு 0.01 சொல்லி எழுதியிருக்கேன். ஓகே. சோ நமக்கு இப்பதான் தெரியும் பேஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டு ஆசிட். அதை நான் இங்க டைரக்டா இங்க நான் சப்ஸ்டிட் பண்றேன். புரியுதா? இந்த பேஸ் இருக்கிற இடத்துல இந்த ஆர் இன்டு ஆசிட நான் சப்ஸ்டிட் பண்றேன் அப்படின்னா இந்த ரெண்டு இதுலயும் நான் ஆசிட காமன் எடுத்துக்கேன். சோ நான் ஆசிட காமன் எடுத்துட்டேன்னா விதின் பிராக்கெட் 1 பிளஸ் ஆர்னு வந்துருமா. அப்போ acid is equal to 0.01 divided by 1 plus R. ஓகேயா? இப்போ இந்த ஆசிட்ங்கிற இதுல எனக்கு வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் என்னது, ஆசிட் பிளஸ் பேஸ் இஸ் ஈக்குவல் டு 0.01. அப்போ பேஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது 0.01 மைனஸ் ஆசிட். ஓகேயா? சோ இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா, இப்போ நீங்க பாருங்க நம்ம வந்து இந்த ஈக்குவேஷன் அதே மாதிரி எது இந்த ஈக்குவேஷன் ஆசிட் அதே மாதிரி இந்த பேஸ், இந்த 4 ஈக்குவேஷனை வச்சு நம்ம டிஃபரெண்ட் பிஹெச்க்கு வந்து எப்படி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறது நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே. சோ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி R is equal to 10 into 10 to the power 5. இதுல 5 என்னது, pH 5, இது pK. ஓகே. சோ இப்படி நான் சப்ஸ்டிட் பண்ணேன்னா எனக்கு ஒரு ஆன்சர் வருமா, R is equal to some ஆன்சர். இப்போ நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், R வேல்யூ is equal to சி நமக்கு என்ன தெரியும், ஆசிட் மோல் அப்படின்னா 0.01 டிவைடட் பை 1 பிளஸ் ஆர். ஓகேயா? சோ அதான் நான் எழுதியிருக்கேன் 0.01 டிவைடட் பை 1 பிளஸ் ஆர். நமக்கு ஆர் வேல்யூ ஆல்ரெடி தெரியும், அதை நான் இங்க சப்ஸ்டிட் பண்ணேன்னா எனக்கு ஆன்சர் வந்து 0.00994 மோல்ல வந்துடும். ஓகே. சோ இதுதான் ஆசிட் மோல். ஓகே. இப்போ நான் பேஸ் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, பேஸ் இஸ் ஈக்குவல் டு 0.01 மைனஸ் ஆசிட் மோல். ஓகே. சோ இதுதான் நம்ம ஆல்ரெடி இந்த ஃபார்முலாலையும் பார்த்திருக்கோம். ஓகே. இந்த ஃபார்முலா தான் நம்ம இப்போ பார்த்திருக்கோம். சோ நமக்கு ஆல்ரெடி ஆசிட் மோல் எனக்கு தெரியும். சோ அதை நான் இங்க டைரக்டா இங்க நான் என்ன பண்ணுவேன், சப்ஸ்டிட் பண்ணுவேன். ஓகே. சோ டைரக்டா இங்க நான் சப்ஸ்டிட் பண்ணிட்டேன்னா எனக்கு பேஸோட மோல் கான்சென்ட்ரேஷனும் வந்துடும். ஓகே. சோ ஒன்ஸ் நம்ம மோல் என்னங்கிறது தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா இதுக்கு கூட நான் மாலிகுலர் வெயிட்டை நான் மல்டிப்ளை பண்றேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு என்ன கிடைச்சிடும், எனக்கு வந்து கிராம் கிடைச்சிடும். ஏன்னா இந்த மோலும் இந்த டினாமினேட்டர் மோலும் கேன்சல் ஆயிடும். புரியுதா? அப்ப எனக்கு ஆன்சர் வந்து கிராம்ல கிடைச்சிடும். புரியுதா? சோ அதுதான் நம்ம இங்க போட்டிருக்கோம், ஆசிடுக்கும் பேஸ் காம்பனன்ட்க்கும் உள்ள நம்ம கிராம் என்னங்கிறது கிடைச்சிடும். புரியுதா? இப்போ இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு பிஹெச்க்கும் நம்ம பார்க்க போறோம். ஓகே. சோ இப்போ இங்கேயும் பாருங்க pH 6னா
நம்ம போனதுல 5ன்னு சொன்னேன்ல, இப்ப அதுக்கு பதிலா நம்ம இங்க 6ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். பண்ணா எனக்கு ஒரு R வேல்யூ வருமா? அதுக்கு பிறகு நான் என்ன சொன்னேன்? ஆசிட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0.01 டிவைடட் பை 1 பிளஸ் ஆர். ஓகே. சோ அந்த 1 பிளஸ் ஆர் தான் நான் என்ன பண்ணிருக்கேன்? டினாமினேட்டர்ல நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். எனக்கு ஆசிட்ல எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? ஆன்சர் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் மோல். ஓகேயா? இப்ப பேஸ் இஸ் ஈக்குவல் டு 0.01 மைனஸ் ஆசிட் மோல் அப்படின்னு போட்டோம்னா எனக்கு பேஸோட மோல் கிடைச்சிரும். அதுக்கு பிறகு எனக்கு என்ன மோல் கிடைச்சிருக்கோ அதை இன்ட்டு நான் மாலிகுலர் வெயிட் வச்சு நான் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு ஆன்சர் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் கிராம்ல கிடைச்சிடும். புரியுதா? சோ இதே மாதிரி இப்ப நம்ம பிஹெச் 7க்கும் பார்க்க போறோம். சோ இந்த 7னா பிஹெச் அர்த்தம், 7.21 பிகே அர்த்தம். அதுக்கு பிறகு ஆர் வேல்யூ கிடைச்ச பிறகு நமக்கு தெரியும் ஆசிட் வேல்யூல இந்த டினாமினேட்டர் வந்து 1 பிளஸ் ஆர். சோ இதை நான் சப்ஸ்டிட் பண்ணேன்னா எனக்கு ஆசிட்ல இன் டர்ம்ஸ் ஆஃப் என்ன கிடைச்சிரும்? மோல்ல ஆன்சர் வந்துரும். இப்போ பேஸ் இஸ் ஈக்குவல் டு 0.01 மைனஸ் இந்த ஆசிட் மோல் கான்சென்ட்ரேஷன். அப்போனா இதுவும் எனக்கு என்னதான்? மோல் தான். இப்ப நான் ஆல்ரெடி சொன்னேன் மோல் இன்டு கிராம் பர் மோல். இப்படி போட்டீங்கன்னா நமக்கு கிராம் கிடைச்சிடும். ஓகே. இங்கேயும் அதே தான். நமக்கு வந்து மோல் இன்டு கிராம் பர் மோல். ஓகே. கிராம் பர் மோல்னா மாலிகுலர் வெயிட். சோ இது எனக்கு கிராம் கிடைச்சிடும். புரியுதா? சோ இதே மாதிரி நான் வந்து பிஹெச் 8க்கும் நான் பண்ணேன்னா எனக்கு என்ன வரும்? ஆர் வேல்யூ வந்து 6.17 வரும். அது பிறகு இந்த டினாமினேட்டர் நமக்கு தெரியும். ஆசிட்ல நம்ம டினாமினேட்டர் வந்து 1 பிளஸ் ஆர். புரியுதா? சோ அதுதான் நான் இங்க சப்ஸ்டிட் பண்ணிருக்கேன். 1 பிளஸ் ஆர். சோ பேஸ்லனா என்னது? 0.01 மைனஸ் ஆசிட். புரியுதா? சோ இதுலயும் நல்லா தெரிஞ்சுக்கணும். இதோட யூனிட்டும் மோல் தான். இந்த பேஸோட யூனிட்டும் மோல் தான். ஓகே. சோ அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணணும்? நான் வந்து சொன்ன மாதிரி மோல் இன்டு கிராம் பர் மோல். ஓகேயா? சோ இங்கேயும் அப்படிதான். மோல் இன்டு கிராம் பர் மோல். சோ இப்படி போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் கிராம்ல தெரிஞ்சிடும். ஓகே. சோ இதே மாதிரி நான் பிஹெச் 9க்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ பிஹெச் 9க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணேன்னா எனக்கு ஆர் 61.7 வரும். ஸோ இந்த டினாமினேட்டர் 1 பிளஸ் ஆர்னு போட்டேன்னா எனக்கு ஆசிட் வந்து இத்தனை மோல்ங்கிறது எனக்கு ஆன்சர் வரும். ஸோ இதை ஃபர்தரா நான் 0.01 மைனஸ் ஆசிட் அப்படின்னு போட்டேன்னா எனக்கு மோல் ஆன்சர் வந்துடும். இதுக்கு பிறகு நான் என்ன பண்ணுவேன்? மோல் இன்டு கிராம் பர் மோல். ஓகே. கிராம் பர் மோல்னா மாலிகுலர் வெயிட். ஸோ இதை நான் ரெண்டும் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் கிராம்ல வந்துடும். புரியுதா? சோ இதுதான் நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன்? நான் வந்து டேப்லெட் காலம்ல இங்க நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். புரியுதா? சோ இத வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ல ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறது நம்ம இப்ப பார்ப்போம். ஓகே. சோ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரிப்பரேஷன் ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லுவேன். இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பிஹெச் 5க்கு நான் ப்ரிப்பேர் பண்றேன்னு நான் எடுத்துக்கிறேன். அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த 1.353 கிராம் ஆஃப் என்னது KH2PO4 இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஆட் பண்ணுவேன். அதே மாதிரி 0.011 கிராம் ஆஃப் என்னது K2HPO4 இதுவும் நான் ஆட் பண்ணிட்டு இதை வந்து ஒரு 80 ml ஆஃப் DA வாட்டருக்கு நான் முதல்ல மேக்கப் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. அதுக்கு பிறகு நான் என்ன ஆட் பண்ணுவேன்? இதை நல்லா ஸ்டிர் பண்ணுவேன். ஓகே. நல்லா ஸ்டிர் பண்ணணும். ஸ்டிர் பண்ணிட்டு இதை ஃபர்தரா நான் வந்து ஒரு அடிஷனலா நான் வந்து ஒரு 20 ml இல்ல ரிக்வயர்ட் ml நான் ஆட் பண்ணுவேன். ஸோ அஸ் அ ரிசல்ட் எனக்கு என்ன டோட்டல் வால்யூம் வந்து 100 ml வந்துடும். ஓகே. ஸோ எனக்கு 100 ml எனக்கு கிட்ட வந்துருச்சு அப்படின்னா இதோட டோட்டல் மோலார் கான்சென்ட்ரேஷன் வந்து 0.1 மோலாரா இருக்கும். ஓகே. பட் ப்ராக்டிகலி பார்த்தோம்னா சில டைம் வந்து கொஞ்சம் ஃபிளக்சுவேட் ஆகும். ஸோ அப்படி லைட்டா ஃபிளக்சுவேட் ஆச்சு அப்படின்னா இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிஹெச் வந்து நான் வந்து என்னது 5 தான் என்னோட டார்கெட். பட் எனக்கு 5 இருக்கிற பதிலாக 4.8 வந்துச்சு அப்படின்னா நான் 4.8ல இருந்து ஆக்சுவலி எதுக்கு நான் கூட்டணும்? 5க்கு நான் கூட்டணும். அப்போ 5க்கு நான் கூட்டணும் அப்படின்னா நான் ஸ்லைட்லி எதை ஆட் பண்ணணும்? பேசிக் சொல்யூஷனை நான் ஆட் பண்ணணும். ஓகே. ஸோ அப்போ நான் பேசிக் சொல்யூஷன் ஆட் பண்றேன்னா அப்போ வந்து நான் வந்து 0.1 மோலார் KOH நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே. அதே மாதிரி எனக்கு ஒரு என்னது எனக்கு வந்து ஒரு பிஹெச் வந்து 6ல இருக்கு. அந்த 6ல இருக்கிறத நான் 5 கிட்ட கொண்டு வரணும்னா நான் வந்து ஆசிட் ஆட் பண்ணணும். புரியுதா? ஸோ அந்த டைம்ல நம்ம ஆசிட் எதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா பாஸ்போரிக் ஆசிட் வந்து நம்ம எடுப்போம். புரியுதா? பட் பாஸ்போரிக் ஆசிடும் எகெயின் நம்ம என்ன கான்சென்ட்ரேஷன் மெயின்டைன் பண்ணோம்னா 0.1 மோலார் கான்சென்ட்ரேஷன் தான் நம்ம மெயின்டைன் பண்ணோம். ஓகே. ஸோ இப்போதைக்கு நம்ம பார்த்தது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். ஓகேயா? ஒரு பொட்டாசியம் பாஸ்பேட் பஃபர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறது நம்ம பார்த்தோம்.
ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது செகண்ட் ப்ரொசீஜர். இதுல வந்து சோடியம் பாஸ்பேட் பஃபர் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறது பார்க்க போறோம். பட் இதுலயும் அதே கண்டிஷன் தான். 0.1 மோலாரிட்டி 100 ml. புரியுதா? ஸோ இதுல ஆசிட் காம்பனன்ட் எதுனா சோடியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட் மோனோஹைட்ரேட். பேஸ் காம்பனன்ட் எதுனா டைசோடியம் ஹைட்ரஜன் பாஸ்பேட் டைஹைட்ரேட். ஓகே. ஸோ இப்போ இந்த ஆசிட் பேஸ் காம்பனன்ட் வச்சு எப்படி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறது நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ இதுல நான் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோட்டோகால் நான் சொல்லி இருக்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஒரு கான்சென்ட்ரேஷன் நம்மளோட எய்ம் வந்து என்னது 0.1 மோலார். ஓகே. ஸோ நமக்கு எப்படி தெரிஞ்சுக்கணும், மொலாரிட்டின்னு சொன்னோம்னா மோல் பெர் லிட்டர். புரியுதா? ஸோ அதுதான் நான் வந்து கேபிட்டலும் பதிலாக மோல் பெர் லிட்டர்னு போட்டிருக்கேன். வால்யூம்ங்கிறது நான் என்ன எவ்வளவு சொன்னேன், 100 ml தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்னா அது வந்து 0.1 லிட்டர்னு அர்த்தம். ஓகே. ஏன் 0.1 லிட்டர், நமக்கு ஆல்ரெடி தெரியும் 100 mlனா mlனா 10 to the power -3. புரியுதா? அப்போ 0.1 லிட்டர்னு சொல்லி வந்துடும். ஸோ இந்த என் வேல்யூ ஈக்குவல் டு அப்ப என்ன பண்ணலாம், மொலாரிட்டி இன்டு வால்யூம் இதுதானே. n is equal to capital M into V. இந்த கேபிட்டல் இருந்து இங்க போட்டிருக்கேன். இது மொலாரிட்டி, இது லிட்டர். ஸோ எனக்கு மோல் எவ்வளவு வந்துரும், 0.01 மோல்ங்கிறது எனக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் நமக்கு டோட்டல் மோல் இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவலி என்னது, ஆசிட் மோல் பிளஸ் பேஸ் மோல். ஸோ இது ரெண்டும் நம்ம கம்பைன் பண்ணி தான் நம்ம 0.01 மோல்க்கு நம்ம கொண்டு வரோம். இதுல இதுதான் ஆசிட் காம்பனன்ட். புரியுதா? இதுதான் ஆசிட் காம்பனன்ட், இதுதான் பேஸ் காம்பனன்ட். புரியுதா? ஸோ நம்ம இந்த சோடியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட் மோனோஹைட்ரேட் அதோட மாலிகுலர் வெயிட் வந்து இங்க கொடுத்திருக்கோம். அதே மாதிரி டைசோடியம் ஹைட்ரஜன் பாஸ்பேட் டைஹைட்ரேட்டோட மாலிகுலர் வெயிட் இங்க நான் கொடுத்திருக்கேன். சி நம்ம வந்து இதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன ப்ரிகர்சர் நம்ம ஆக்சுவலி எடுக்கிறோமோ அது சில டைம் மோனோஹைட்ரேட்டா இருக்கலாம், டைஹைட்ரேட்டா இருக்கலாம். ஸோ அதோட மாலிகுலர் வெயிட் நம்ம கன்சிடர் பண்ணி தான் நம்ம இந்த கால்குலேஷனை நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும். புரியுதா? ஸோ இந்த ஹெண்டர்சன் ஹேசல்பர்க் ஈக்குவேஷன் வந்து நம்ம இப்பதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம். ஸோ அதே அப்படியே நான் ரிப்பீட் பண்ணல. ஸோ ஜஸ்டா சொல்லிடுறேன். நம்ம இந்த பிகே வேல்யூ நம்ம எங்க சப்ஸ்டியூட் பண்ணுவோம், அதுக்கு பிறகு நமக்கு என்ன என்ன ஆக்சுவலா பண்ணுவோம், இந்த லாக் வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த பிஹெச் மைனஸ் பிகே ஓகே ஈக்குவல் டு என்னது, லாக் ஆஃப் பேஸ் பை ஆசிட். ஓகே. அப்ப இந்த லாக் வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு நம்ம மூவ் பண்ணோம்னா 10 to the பவர்னு சொல்லி எடுத்துருவோம். புரியுதா? சோ அதுதான் நம்ம இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன், 10 to the பவர். சோ இதை என்டையரா நான் வந்து ஒரு ஆர்ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். சோ அப்போனா பேஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது, ஆர் இன்டு ஆசிட். அதுதான் நான் இங்க எழுதியிருக்கேன். நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஆசிட் பிளஸ் பேஸ் இஸ் ஈக்குவல் டு தான் என்னது 0.01. அப்போ இதை நான் எப்படி எழுதுனா, ஆசிட் பிளஸ் பேஸ் இஸ் ஈக்குவல் டு 0.01. சோ இந்த பேஸ் இருக்கிற இடத்துல நான் ஆர் இன்டு ஆசிட்னு போட்டேன்னா இதுல நான் ஆசிட காமன் எடுத்துக்கலாம். சோ எனக்கு 1 பிளஸ் ஆர்னு வந்துடும், விச் இஸ் ஈக்குவல் டு 0.01 சொல்லி வந்துடும். புரியுதா? அப்போ ஆசிட் இஸ் ஈக்குவல் 0.01 டிவைட் பை 1 பிளஸ் ஆர். சோ இதுல பேஸ் இஸ் ஈக்குவல் என்னது, நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஆசிட் பிளஸ் பேஸ் இஸ் ஈக்குவல் 0.1. அப்ப பேஸ் இஸ் ஈக்குவல் டு 0.01 மைனஸ் ஆசிட். ஓகே. சோ இதுல நமக்கு என்ன தெரியணும்னா, இதுல நமக்கு சால்வ் பண்ண சமயம் நமக்கு ஆன்சர் வருது மோல். அது மாதிரி பேஸ்லயும் நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வருது மோல். இந்த மோல நம்ம ஃபர்தரா கிராம் பர் மோல், அதாவது மாலிகுலர் வெயிட்டோட நான் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு வந்து மாஸ் நான் எவ்வளவு எடுக்கணுங்கிறது தெரிஞ்சிடும் இன் டர்ம்ஸ் ஆஃப் கிராம்ல. புரியுதா? சோ இதுதான் நம்ம கால்குலேஷனா நம்ம ஒரு பிஹெச்க்கும் நம்ம இப்போ பார்க்க போறோம். புரியுதா? சோ பழைய அதே கதை மாதிரி தான். நம்ம பிஹெச் 5 எடுக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 10 to the power 5 இங்க இருக்கா, 5ங்கிறது பிஹெச், 7.21 தான் பிகே. இப்படி நான் போட்டேன் எனக்கு ஆர் வேல்யூ வந்துடும். அது பிறகு ஆசிட் வேல்யூ ஈக்குவல் 0.01 டிவைடட் பை என்னது 1 பிளஸ் ஆர். அப்போ இந்த 1 பிளஸ் ஆர்னு போட்டேன்னா எனக்கு ஆசிட்ல மோல் கான்சென்ட்ரேஷன் வந்துடும். அது பிறகு நமக்கு பேஸ் தெரியும், பேஸ் கண்டுபிடிக்கணும்னா 0.01 மைனஸ் ஆசிட். இப்படி போட்டேன்னா எனக்கு மோல்ல எனக்கு ஆன்சர் வந்துடும். புரியுதா? சோ அது பிறகு நான் என்ன சொன்னேன், மோல் இஸ் ஈக்குவல் டு என்னது மாஸ், மாஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ்னா என்னது கிராம். புரியுதா? மாஸ்னா கிராம், கிராம் இஸ் ஈக்குவல் டு மோல் இன்டு மாலிகுலர் வெயிட். ஓகே. சோ அதுதான் நான் இங்க கொடுத்திருக்கேன். சோ இது ரெண்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் நமக்கு கிராம் என்னங்கிறது கிடைச்சிடும். புரியுதா? சோ இதே மாதிரி தான் நம்ம பிஹெச் 6க்கும் இட்ரேட் பண்ணுவோம். இது பாருங்க 6க்கு நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு ஆர் வேல்யூ வந்துடும். அப்புறம் இந்த ஆசிட்ல டினாமினேட்டர்ல நான் இந்த 1 பிளஸ் ஆர்னு போட்டேன்னா எனக்கு ஆசிட்ல மோல் கான்சென்ட்ரேஷன் வந்துடும். பேஸ்னா என்னது, பேஸ்னா 0.01 மைனஸ் ஆசிட் மோல். அப்படி நான் போட்டேன்னா எனக்கு பேஸோட மோல் தெரிஞ்சிருமா. அது பிறகு
மாஸ் கண்டுபிடிக்கணும்னா மோல் இன்டு கிராம் பர் மோல். புரியுதா? சோ இதை வச்சு நான் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு இந்த மோல் மோல் கேன்சல் ஆயிரும். எனக்கு வந்து ஆன்சர் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் கிராம்ல கிடைச்சிடும். புரியுதா? இதே தான் நம்ம பிஹெச் 7க்கும் நம்ம பண்ணுவோம். இங்க பிஹெச் 7 இங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா எனக்கு ஆர் வேல்யூ 0.617 வந்துரும். அதுக்கு பிறகு ஆசிட் காம்பனன்ட் ஈக்குவல் டு என்னது 0.01 டிவைடட் பை 1 பிளஸ் ஆர். ஓகே, இப்போ பேஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது 0.01 மைனஸ் ஆசிட் மோல். ஸோ இந்த பேஸோட மோல் தெரிஞ்சிடும். அதுக்கு பிறகு இந்த மோலை நான் எது கூட மல்டிப்ளை பண்றேன், கிராம் பர் மோலோட மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் கிராம்ல எனக்கு கிடைச்சிடும். புரியுதா? ஸோ இந்த பிஹெச் 8க்கும் அதே மாதிரி தான் 8 இங்க சப்ஸ்டிட் பண்ணுவோம், ஆர் வேல்யூ கிடைச்சிரும். இந்த ஆசிட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0.01 டிவைடட் பை 1 பிளஸ் ஆர்னு போட்டேன்னா எனக்கு மோல் ஆன்சர் வந்துடும். ஸோ பேஸ் இஸ் ஈக்குவல் டு 0.01 மைனஸ் ஆசிட் மோல். அப்படியா, எனக்கு மோல் வந்துருமா? அதுக்கு பிறகு நம்ம மாஸ் கண்டுபிடிக்கணும். மாஸ்னா என்னது, இன் டர்ம்ஸ் ஆஃப் கிராம். ஓகேயா? ஸோ கிராம் கண்டுபிடிக்கணும்னா மோல் இன்டு கிராம் பர் மோல் அப்படி போட்டோம்னா நமக்கு ஆசிடுக்கும் பேஸ் காம்பனண்டோட கிராம் என்னங்கிறது கிடைச்சிடும். புரியுதா? ஸோ இப்போ நான் என்ன ப்ரோட்டோகால் சொன்னேனோ இதே ப்ரோட்டோகால் தான் நம்ம பிஹெச் 9க்கும் ஃபாலோ பண்ணுவோம். புரியுதா? ஸோ இங்க 9 சப்ஸ்டிட் பண்ணுவோம், இங்க டினாமினேட்டர்ல 1 பிளஸ் ஆறு, இங்க எனக்கு என்ன ஆன்சர் ஆசிட் மோல்ல வருதோ அதை நான் இங்க சப்ஸ்டிட் பண்ணேன்னா எனக்கு பேஸோட மோல் வந்துடும். அதுக்கு பிறகு 2 மோலுக்கும் நான் வந்து மாலிகுலர் வெயிட் வச்சு நான் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு கிராம்ல எனக்கு கிடைச்சிடும். புரியுதா? ஸோ இதுதான் நம்மளோட ப்ரிப்பரேஷன். புரியுதா? ஸோ நான் பிஹெச் 5க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணணும்னா இத்தனை கிராம் ஆஃப் என்னது சோடியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட் மோனோஹைட்ரேட் எடுக்கணும். அதே மாதிரி 0.011 கிராம் ஆஃப் டைசோடியம் ஹைட்ரஜன் பாஸ்பேட் டைஹைட்ரேட் நான் எடுக்கணும். புரியுதா? ஸோ இதுவும் நான் முன்னால சொன்ன மாதிரி தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன பண்ணிப்போம், இந்த 1.372 கிராம். புரியுதா? அதே மாதிரி இந்த 0.011 கிராம் இண்டிவிஜுவலா நான் எடுத்துக்குவேன். புரியுதா? 1.372 கிராம் பிளஸ் 0.011 கிராம் ஆஃப் என்னது Na2HPO4.2H2O. இது ரெண்டுமே நீங்க ஆட் பண்ணிட்டு இதை வந்து கிட்டத்தட்ட வந்து என்ன பண்ணுங்க, ஒரு 95 ml இல்ல வந்து ஒரு 99 ml ஏற்ற மாதிரி நான் லைட்டா இதை நான் மேக்கப் பண்ணி வச்சுக்கேன். மேக்கப் பண்ணி வச்சுட்டு நான் வந்து இது பிஹெச் வந்து நான் செக் பண்ணுவேன். இப்ப பிஹெச் வேல்யூ வந்து 5 இருந்துச்சுன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. பட் பிஹெச் வேல்யூ வந்து எனக்கு 4.8 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் அடிஷனலா நேச்சுரலா என்ன ஆட் பண்ணணும், நான் வந்து பேஸ் காம்பனண்ட் நான் ஆட் பண்ணி 5 கிட்ட கொண்டு வரணும். புரியுதா? அப்ப நான் என்ன பேஸ் காம்பனண்ட் ஆட் பண்ணலாம் அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு தான் நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, பட் நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும், நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடு நம்ம ப்ரிப்பேர் பண்றதும் என்ன மோலார்ல இருக்கணும், 0.1 மோலார்ல இருக்கணும். அதே மாதிரி நான் எனக்கு என்னது, எனக்கு பிஹெச் வந்து 6ல மாறிடுச்சு, அதுல இருந்து நான் 5 கொண்டு வரணும் அப்படின்னா நான் ஆசிட் தான் நான் ஆட் பண்ணணும். ஆனா இதுல பாஸ்போரிக் ஆசிட் தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். அதோட மொலாரிட்டி எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 0.1 மோலார் இருக்கணும். புரியுதா? நம்ம எல்லாம் ஆட் பண்ணிட்டு டோட்டலா நமக்கு எவ்வளவு நம்ம மேக்கப் பண்ணணும், 100 mlக்கு நான் மேக்கப் பண்ணணும். ஸோ இதுதான் நம்மளோட ஓவரால் அஜெண்டா. ஓகே, அப்போ 100 mlோட கூடியும் போயிடக்கூடாது, 100 mlோட கம்மியாவும் ஆயிடக்கூடாது. ஓகே, நம்ம ஒருவேளை 100 ml நான் ஆட் பண்ணிட்டு அடிஷனலா 10 இல்ல 50 மைக்ரோலிட்டர் நான் வந்து பாஸ்பாரிக் ஆசிட் ஆட் பண்றேன் சார் அப்படின்னாலும் கரெக்ட். ஆனா 100 mlக்கு பிறகு நான் ஒரு 3 ml பாஸ்பாரிக் ஆசிட் அந்த மாதிரி ஆட் பண்றேன்னு அது தப்பு. ஏன்னா அப்போ ஓவரால் உங்களுக்கு வால்யூம் கூடிரும். வால்யூம் ஓவரால் கூடிச்சுன்னா உங்களுக்கு மொலாரிட்டி கம்மியாயிடும். புரியுதா? சோ இதுதான் நம்மள ப்ரொசீஜர். சோ இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு எப்படி ப்ரிப்பேர் பண்றது, அதே மாதிரி பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு நமக்கு தெரிஞ்சா நம்ம வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், பொட்டாசியம் பாஸ்பேட் பஃபர்ல வந்து நம்ம பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எடுப்போம். அதே நேரத்துல சோடியம் பாஸ்பேட் பஃபர்ல வந்து நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடு தான் நம்ம எடுப்போம். புரியுதா? சோ அதனாலதான் இப்போ இந்த 2 ப்ரொசீஜர் இங்க கொடுத்துருக்கேன். அதுக்கு பிறகு நம்ம பாஸ்பாரிக் ஆசிட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறது நம்ம பார்ப்போம். புரியுதா? சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எதை பத்தி பார்க்க போறோம்னா 0.1 மோலார் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறது நம்ம பார்ப்போம். புரியுதா? சோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் மொலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னது, இது கேபிட்டல் M. புரியுதா? சோ 0.1 மோல் பெர் லிட்டர். ஓகே, சோ இதுல நமக்கு லிட்டர் எவ்வளவுங்கிறது தெரியும், 0.1 லிட்டர். 100 ml எவ்வளவு, 0.1 லிட்டர். ஓகே, அப்ப இது வந்து என்னது 0.1 லிட்டர். அப்போ நமக்கு என்ன தெரியும், மோல் இஸ் ஈக்குவல் டு மோல் பெர் லிட்டரா. ஓகே, சோ அப்போ மோல்னா நான் எப்படி எழுதலாம், கேபிட்டல் M இன்டு லிட்டர். ஓகேயா?
சோ இந்த கேபிட்டல் எம்னா இங்க நமக்கு என்னது 0.1 மோல், அதான் இங்க எழுதியிருக்கோம். அதே மாதிரி 0.1 லிட்டர். சோ இது நான் ரெண்டு மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு ஆன்சர் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் மோல்ல வந்துடும். மோல்ல கிடைச்ச பிறகு நம்ம என்ன பண்ணணும், இந்த மோல் கிடைச்சதும் இன்டூ மாலிகுலர் வெயிட் கிராம் பர் மோல். சோ நம்மளோட பொட்டாசியம் சோடியம் ஹைட்ராக்சைடோட மாலிகுலர் வெயிட் எவ்வளவுன்னா 40 கிராம் பர் மோல். சோ இதை நான் ரெண்டு மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு மோல் கேன்சர் ஆயிரும். எனக்கு 0.04 கிராம்ங்கிறது எனக்கு கிடைச்சிடும். புரியுதா? சோ அப்ப இதை நம்ம எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், 0.4 கிராம நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் ஒரு பீக்கர்ல எடுத்துக்குவேன். எடுத்துக்கிட்டு இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு 70 ml ஆஃப் DA வாட்டர் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஆட் பண்ணிக்குவேன். ஓகே, ஆட் பண்ணிக்கிட்டு இதை வந்து நல்லா ஸ்டிர் பண்ணுவேன். நல்லா ஸ்டிர் பண்ணி இதை நல்லா டிசால்வ் ஆகணும். ஓகே, நம்ம டிசால்வ் ஆன பிறகு பாத்தீங்கன்னா இந்த 70 ml வந்து கொஞ்சம் லைட்டா வால்யூம் கூடும். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் 70.4 ml கூடுச்சுன்னு வைங்க. அதுக்கு பிறகு நம்ம என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து DA வாட்டர் நான் ஆட் பண்ணி நான் மொத்தத்துக்கும் சேர்த்து நான் 100 ml நான் மேக்கப் பண்ணுவேன். புரியுதா? சோ இந்த புரோட்டோகாலை நான் ஃபாலோ பண்ணேன்னா எனக்கு வந்து எது ரெடி ஆயிரும், 0.1 மோல் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் எனக்கு ரெடி ஆயிரும். புரியுதா? சோ இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சோ அதுதான் நீங்க கொடுத்துருக்கேன் ஒரு டேப்லெட் காலம். நமக்கு டிசைட் கான்சென்ட்ரேஷன் 0.1 மோல், ஃபைனல் வால்யூம் வந்து 100 ml. சோ நான் எவ்வளவு வால்யூம் எவ்வளவு கிராம் நான் எடுக்கிறேன், 0.4 கிராம் எடுக்கிறேன். சால்வெண்ட் வந்து DNS வாட்டர். ஃபைனல் வால்யூம் ஆஃப்டர் டைல்யூஷனும் 100 ml தான் இருக்கும். புரியுதா? இப்போ இதே மாதிரிதான் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுக்கும். அப்போ பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுக்கும் நம்ம என்னதான் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஜெனரல் ஃபார்முலா இதுதான். மோல் இஸ் ஈக்குவல் டு என்னது, கேபிட்டல் எம் இன்டூ லிட்டர். ஓகேயா? இதுக்கு கூட நான் கிராம் பர் மோல்னு சொல்லி நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா எனக்கு ஆன்சர் என்ன வந்துடும், இன் டர்ம்ஸ் ஆஃப் கிராம் வந்துடும். புரியுதா? ஏன்னா இந்த மோல் இன்டூ லிட்டர் தான் என்னது, மோல். ஓகே, அப்போ கேபிட்டல் எம் என்னது 0.1 மொலாரிட்டியில ப்ரிப்பேர் பண்ணணும். நமக்கு 100 ml நமக்கு என்ன தெரியும், 100 ml இஸ் ஈக்குவல் டு 0.1 லிட்டர். அப்போ நான் இங்க 0.1 போடுவேன். இன்டூ மாலிகுலர் வெயிட் என்னது 56.11. ஓகே, 56.11. சோ இவ்வளவு நான் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் கிராம்ல கிடைச்சிடும். புரியுதா? சோ 0.561. சோ இங்கேயும் ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 0.561 கிராம் ஆஃப் எதை எடுத்துக்கணும், KOH எடுத்துக்கணும். இதை வந்து ஒரு 60 ml இல்ல வந்து ஒரு 70 ml ஆஃப் DA வாட்டர்ல ஆட் பண்ணி இதை நல்லா ஸ்டிர் பண்ணணும். ஓகே, சோ நீங்க நல்லா தெரிஞ்சுங்க, இது வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்னா ஹீட்டை நல்லா லிபரேட் பண்ணும். சோ அதனால நம்ம ஸ்டிர் பண்ணிட்டு கொஞ்சம் இதை வந்து செட்டில் டவுன் பண்ண வைக்கணும். ஓகே, கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சோம் அப்படின்னா அந்த எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகி நமக்கு எதா மாறிடும், ரூம் டெம்பரேச்சர் கிட்ட வந்துடும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து கொஞ்சம் வால்யூம் கூடும். புரியுதா? ஏன்னா நம்ம கிராம் ஆட் பண்ணியிருக்கோம், ஒரு 60 ml ஆட் பண்ணியிருக்கோம்னா எனக்கு 60.4 ml இதோ வந்து கூடும். இதை ஃபர்தரா நான் வந்து 100 ml நான் வந்து மேக்கப் பண்ணுவேன். புரியுதா? சோ அப்ப எனக்கு ஓவரால் வால்யூமே 100 ml தான். புரியுதா? அதை கூடிரும் கூடாது, கம்மியாயிரும் கூடாது. புரியுதா? சோ இதுதான் நான் இங்க வந்து ப்ரொசீஜரா இங்க மேல கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பாஸ்பாரிக் ஆசிட். ஓகே, 0.1 மோலார் ஆஃப் பாஸ்பாரிக் ஆசிட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்ங்கிறது பார்ப்போம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்மளோட சோடியம் என்னது, சோடியம் பாஸ்பேட் பஃபருக்கும் சரி, பொட்டாசியம் பாஸ்பேட் பஃபருக்கும் சரி, ரெண்டு பஃபருமே நான் ஆக்சுவலா என்ன பண்ணணும், நான் வந்து pH வந்து நான் ஆப்டிமைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுல மெயினா நம்ம ஆசிட் பேஸா எடுக்கிறது வந்து எது, இந்த பாஸ்பாரிக் ஆசிட் நம்ம எடுப்போம். ஓகே, ஆனா நம்ம இதை ப்ரிப்பேர் பண்றதும் நம்ம என்ன மொலாரிட்டியில தான் ப்ரிப்பேர் பண்ணணும், 0.1 மோல்ல தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். புரியுதா? சோ இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்றோம், நம்ம ரெண்டு மெத்தட் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் மெத்தட்ல நான் வந்து என்ன பண்றேன், நான் வந்து ஒரு பியூர் H3PO4 நான் எடுத்துக்கிறேன். அதோட மாலிகுலர் வெயிட் இங்க கொடுத்துருக்கேன் 98 கிராம் பர் மோல். சோ நமக்கு என்ன தெரியும், நம்ம ரிக்வயர்ட் மோல். ஓகே, சோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மோல் இஸ் ஈக்குவல் டு நான் என்னது கேபிட்டல் M இன்டூ V. ஓகே, கேபிட்டல் எம்னா மொலாரிட்டி, வால்யூம்னா லிட்டர். ஓகே, சோ 0.1 லிட்டர் இன்டூ 0.1 மொலாரிட்டி அப்படின்னு நான் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு 0.01 மோல் வந்துடும். புரியுதா? சோ அதுதான் நீங்க எழுதியிருக்கேன் 0.01 மோல். இதுக்கு கூட நான் மாலிகுலர் வெயிட் நான் கொஞ்சம் நான் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு ஆன்சர் வந்து என்ன வந்துடும், இன் டர்ம்ஸ் ஆஃப் கிராம்ல வந்துடும். அதுதான் நான் இங்க எழுதியிருக்கேன் 0.980 கிராம். புரியுதா? சோ அப்ப இது என்ன மீனிங், நான் 0.980 கிராம் ஆஃப் H3PO4 எடுத்துட்டு இதை வந்து நான் என்ன பண்ணுவேன், இனிஷியலா ஒரு 60 ml ஆஃப்
டிஏ வாட்டர்ல ஆட் பண்ணுவேன். ஓகே, சோ இதுல நீங்க நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஆசிட வந்து ஸ்லோவா தான் வாட்டர்ல ஆட் பண்ணணுமே தவிர்த்து வாட்டர்ல நம்ம வந்து ஆசிட் ஆட் பண்ணக்கூடாது. புரியுதா? அதான் நான் என்ன மீன் பண்ண வரேன்னா, சார் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு 60 ml ஆஃப் நான் வந்து டிஏ வாட்டர் எடுத்துக்கிறேன் சார். அதுக்கு பிறகு ஆசிட் அப்படி ஆட் பண்ணக்கூடாது. புரியுதா? அப்படி நீங்க பண்ணீங்கன்னா இட் இஸ் ராங். புரியுதா? நம்ம வந்து ஆசிட் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எடுத்துக்கணும். அதான் நான் போட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இத்தனை கிராம் ஆஃப் என்ன பண்றீங்க? ஆசிட் ஆட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு தான் 60 ml ஆஃப் டிஏ வாட்டர் நீங்க ஆட் பண்ணணும். ஆட் பண்ணீங்கன்னா லைட்டா வால்யூம் கூடும். ஓகே, ஒரு 60 ml பதிலாக 61 ml மாறுதுன்னா இதை ஃபர்தரா நீங்க டிஏ வாட்டர்ல ஆட் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணணும்? 100 mlக்கு ஏத்த மாதிரி நீங்க மேக்கப் பண்ணி கொண்டு வரணும். புரியுதா? சோ அதுதான் நான் வந்து இங்க கொடுத்திருக்கக்கூடிய ப்ரொசீஜர். புரியுதா? இப்ப நம்ம ரெண்டாவது ப்ரொசீஜர் பார்ப்போம். இந்த ரெண்டாவது ப்ரொசீஜர் என்னன்னா, நம்ம கமர்ஷியலா சில டைம் வாங்கும் போது 85% பாஸ்பரிக் ஆசிட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகே, இது ஒரு லிக்விட் ஃபார்ம்ல இருக்கும். அப்ப லிக்விட் ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்னா நம்ம என்ன மெத்தட் தான் யூஸ் பண்ணோம்னா டைல்யூஷன் மெத்தட். M1V1 is equal to M2V2. ஓகே, சோ அப்ப என்னது இங்க என்ன கொடுத்திருக்காங்க? நம்மளோட நீங்க பர்ச்சேஸ் பண்ண சமயமே உங்களோட எவ்வளவு வால்யூம் ஆக்சுவலா இருக்கும் அப்படின்னா 14.7 மொலாரிட்டியில இருக்கும். புரியுதா? சோ இதோட டென்சிட்டி வந்து இங்க கொடுத்திருக்காங்க. அதாவது எவ்வளவு 1.685 கிராம் பர் என்னது எம்எல், கிராம் பர் எம்எல். ஓகே, இப்போ நீங்க ஒரு பீக்கர் எடுத்திருக்கீங்க. இதுல நம்மளோட அப்ஜெக்டிவ் என்னன்னு ஆக்சுவலா சொல்லியிருந்தேன். 0.1 மோலார்ல நம்ம எடுக்கணும். ஆனா 100 ml இருக்கணும். ஓகே, என்னோட பாஸ்பரிக் ஆசிட். ஓகே, சோ இதான் நம்மளோட அப்ஜெக்டிவ். அப்போ நமக்கு ஈக்குவேஷன் என்ன தெரியும்? இது வந்து என்னது M1. இதுல இருந்து நான் ஒரு குறிப்பிட்ட வால்யூம் நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றீங்களா? அது V1. அப்போ இதுல எது V2? இது வந்து V2 100 ml. M2ங்கிறது என்னது? 0.1 மோல். ஓகே, சோ இது வந்து என்னன்னா பிஃபோர் டைல்யூஷன். ஓகே, இது வந்து ஆஃப்டர் டைல்யூஷன். ஓகே, சோ பிஃபோர் டைல்யூஷன் நமக்கு ஃபார்முலா தெரியும். M1 V1 ஈக்குவல் டு M2 V2. ஓகே, சோ M1 நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? சோ இதுல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அப்ப நம்ம இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? M1 என்னது 14.7 மோலார் இன்டு V1 நமக்கு என்னன்னு தெரியாது, அப்படிதானே? சோ V1 ஈக்குவல் டு 0.1 மோலார் இன்டு V2. அது எத்தனை? 100 ml. ஓகே, சோ V1 ml எவ்வளவு இருக்கும்? 0.1 into 100 divided by 14.7. அதுதான் நான் இங்க கொடுத்திருக்கேன். சோ இதை மல்டிப்ளை பண்ணேன்னா நான் எவ்வளவு எனக்கு ஆன்சர் வந்து 0.68 ml. அப்ப என்ன மீனிங்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல இருந்து நான் 0.68 ml வந்து நான் என்ன பண்ணணும்? நான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இந்த சொல்யூஷனா தான் நான் 100 mlக்கு நான் மேக்கப் பண்ணுவேன். சரி, பாயிண்ட் புரியுதா? நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன எடுத்துக்கிறேன்? நான் வந்து 0.68 ml நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேயா? 0.68 ml நான் வந்து எது என்னோட கான்சென்ட்ரேட்டட் பாஸ்பரிக் ஆசிட்ல இருந்து நான் 0.68 ml நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆட் பண்ணிக்கிறேன். புரியுதா? அது ஆசிட். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம ஆசிட்ல தான் நம்ம ஆக்சுவலா என்ன பண்ணணும்? வாட்டர் வந்து ஸ்லோவா நான் ஆட் பண்ணணும். அப்போ 0.68 ml நான் ஆட் பண்றேன்னா என்னோட ஓவரால் அப்ஜெக்டிவ் என்னது? 100 ml ஆஃப் டிஏ வாட்டர் நான் ஆட் பண்ணணும். நான் சொன்னேன் ஓவராலா எனக்கு 100 ml இருக்கணும். அப்போ நான் எவ்வளவு டிஏ வாட்டர் நான் ஆட் பண்ணணும்? 100 மைனஸ் 0.68 ml தான் நான் என்ன ஆட் பண்ணணும்? நான் வந்து டிஏ வாட்டர் நான் இப்ப ஆட் பண்ணுவேன். அப்படி ஆட் பண்ணேன்னா தான் எனக்கு ஓவரால் வால்யூம் வந்து 100 ml மாறும். அதே நேரத்துல எனக்கு மோலார் கான்சென்ட்ரேஷன் வந்து 0.1 மோலாரா இருக்கும். புரியுதா? சோ இதுதான் நான் வந்து இங்க ஒரு டேப்லெட் ஃபார்முலா நான் இங்க ஒரு சம்மரைஸ் பண்ணி இங்க காமிச்சிருக்கேன். புரியுதா? சோ 0.1 மோலார் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ப்ரிப்பேர் பண்ணோம்னா நம்ம 0.561 கிராம் ஆஃப் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு பில்லட் எடுக்கணும். அதே நேரத்துல 0.1 மோலார் ஆஃப் பியூர் பாஸ்பரிக் ஆசிட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து 0.980 கிராம் ஆஃப் H3PO4 எடுக்கணும். வேற நான் 85% ஒரு வால்யூம்ல எனக்கு வந்து நான் வந்து கிடைக்கிறேன் அப்படின்னா அந்த நேரத்துல நான் டைல்யூஷன் மெத்தட் தான் போகணும். ஓகே, ஸோ அந்த டைம்ல நான் 0.68 ml ஆஃப் கான்சென்ட்ரேட்டட் பாஸ்பரிக் ஆசிட் நான் எடுத்து நான் 100 mlக்கு நான் டைல்யூட் பண்ணுவேன். புரியுதா? ஸோ இது வரைக்கும் தான் நம்ம ஆக்சுவலி என்னது பாஸ்பேட் பஃபரோட ப்ரிப்பரேஷன். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பாஸ்பேட் பஃபர் சலைன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்ன்றது பார்ப்போம். ஓகே, சரி, நீங்க நல்லா எப்பவே தெரிஞ்சுக்கணும். நீங்க நிறைய பேப்பர்ல பார்த்து வந்து கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. PBSன்னு அவன் ரிப்போர்ட் பண்ணியிருந்தோம்னா அது வந்து பாஸ்பேட் பஃபர்ட் சலைன் அர்த்தம். ஓகேயா? வேரஸ்
பிபின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா அது வெறும் பாஸ்பேட் பஃபருங்கிறதா மீன். புரியுதா? ரெண்டுக்குமே ப்ரிப்பரேஷன் வேற. நம்ம இன்னைக்கு பார்த்தது வந்து பாஸ்பேட் பஃபர் சலைன் கிடையாது. புரியுதா? ஸோ பாஸ்பேட் பஃபர் வந்து நம்ம ரெண்டு விதத்துல பார்த்தோம். பொட்டாசியம் வச்சு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பார்த்தோம், சோடியம் வச்சு ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பார்த்தோம். ஓகே, ஸோ பொட்டாசியம் நம்ம யூஸ் பண்ணோம்னா அது பேர் வந்து பொட்டாசியம் பாஸ்பேட் பஃபர்னு சொல்லுவாங்க. சோடியம் வச்சு யூஸ் பண்ணோம்னா அது பேர் வந்து சோடியம் பாஸ்பேட் பஃபருங்கிறது மீன் பண்ணுவாங்க. புரியுதா?